பெயரளவில் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில துணைத் தலைவர் அந்தஸ்தில் இருக்கும் ஒருவர் இளம்பெண் ஒருவரை கர்ப்பிணியாக்கிவிட்டு அபார்ஷன் செய்ய வைத்ததாக திருச்சி சூர்யா பரபரப்பு ஆடியோ வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மீது போர்க்குரல் எழுப்பியதாக திருச்சி சூர்யா பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் மீண்டும் தமிழிசை மற்றும் அண்ணாமலையை தாக்கி பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் பரபரப்பான ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். அவர் இது மட்டுமல்லாமல் மாநில துணைத் தலைவர் அந்தஸ்தில் அவர் பணியாற்றி வருகிறார். அவரை பற்றித்தான் இந்த ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த ஆடியோவில் 2 பேர் பேசுகிறார்கள். அவர்கள் பேசும் பொழுது அதில் ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியில் இஷ்டம் போல் சீட்டு கொடுக்கிறார்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தால் முதலில் மதுரையில்தான் தோல்வி செய்தி வெளிவரும், அந்த ஆள் ஏற்கனவே மதுரையில் ஒரு பெண்ணை மாசமாக்கி விட்டு பிறகு அபார்ஷன் செய்ய வைத்தார், அவர்களெல்லாம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட சீட்டு கொடுக்கிறார்கள் என்று பேசுகிறார். ஒழுக்கமா இருக்கணும், போறப்பெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவாப்பா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. பொழைச்சுக்கிட்டு அப்படி பொழப்பு. அப்படி பிரச்சனை ஆகி தெரியுமா விஷயம் போல? தெரியாது. 2019 தேர்தல் நினைக்கிறேன். முன்னாடி அந்த யாரோ வீட்டுல இருந்து பிரச்சனை ஆகி அந்த லேடிஸ் மாசமாக்கிட்டு பேபி அபார்ஷன் பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் இப்படி ஆளுங்களாம் கட்சி வந்து 4 நாள கட்சி தோக்க இந்த ஆடியோ இப்பொழுது சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது என்பது முக்கிய செய்தியாகும்.